Hi students, welcome to our channel. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024ல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்ற ஒரு சின்ன அனலைசிஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோ எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் சிஇஜி கேம்பஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த சிஇஜி கேம்பஸில் லாஸ்ட் 3 இயர்ஸ்னுடைய அந்த கட் ஆஃபை வச்சு இந்த வருஷம் 2024ல் இந்த காலேஜில் சேரணும்னு ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 3 வருஷத்தை கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், சரியா. ஸோ நம்ம அந்த சிஇஜி கேம்பஸில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் நமக்கு இது எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் நம்ம கேட்டகரி வைஸ் வந்து என்னென்ன கட் ஆஃப் இருந்தால் சேஃபஸ்ட் கட் ஆஃப். இப்போ இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கேம்பஸில் உங்களுக்கு சீட் வந்து கிடைச்சிடும். இதுக்கு மேலே அதிகமாக இருந்தாலும் கிடைச்சிடும். இதுக்கு கம்மியாக வரும்போது அது கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லலை. பட் வந்து நம்ம ரேங்க் வர வரைக்கும் கொஞ்சம் ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது வந்து சேஃபஸ்ட் கட் ஆஃப் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், சரியா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், சரியா. இதுக்கு ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 195, பிசியில் 192, பிசி முஸ்லிம்ஸ் 194, எம்பிசிக்கு 190, எஸ்சி 186, எஸ்சிஏ 175, எஸ்டி வந்து 190 ஃபார் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ் பயோமெடிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கு. அப்புறம் இந்த சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து நமக்கு இங்கிலீஷ் மீடியமும் ஆஃபர் பண்ணுறாங்க, தமிழ் மீடியமும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நான் ரெண்டுக்குமே எழுதியிருக்கேன். இப்போ இங்கிலீஷ் மீடியமுக்கு பார்த்தீங்கன்னா ஓசியில் 193, பிசியில் 191, பிசி முஸ்லீம் 190, எம்பிசி 188, எஸ்சி 183, எஸ்சிஏ 174, எஸ்டி வந்து 177. இதுவே சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓசி 180, பிசி 173, பிசி முஸ்லீம் 160, எம்பிசி 166, எஸ்சி 165, எஸ்சிஏ 155 அண்ட் எஸ்டி 120. சரியா, இது வந்து சிவில் இன்ஜினியரிங் இங்கிலீஷ் மீடியமுக்கும் தமிழ் மீடியமுக்கும். அப்புறம் சிஎஸ்சி, இதுவும் வந்து உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங்கும் இருக்குது, எய்டட் கோர்ஸும் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓசி 199.5, பிசி 199.5, பிசிஎம் 198.5, எம்பிசி 199, எஸ்சி 195, எஸ்சிஏ 180 அண்ட் எஸ்டி வந்து உங்களுக்கு 191. அதே சிஎஸ்சி உங்களுக்கு எய்டட் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓசி 200, பிசி 200. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த விதமான பார்கெனிங்குமே கிடையாது. உங்களுக்கு இது 200 தான் எப்போவுமே. பிசி முஸ்லிம் 199.5, எம்பிசி 199.5, எஸ்சி 199, எஸ்சிஏ 194 அண்ட் எஸ்டி வந்து 175. அடுத்து இசி, இது வந்து உங்களுக்கு ஓசியில் 200, பிசி 199.5, பிசிஎம் 198.5, எம்பிசி 198.5, எஸ்சி 195, எஸ்சிஏ 186 அண்ட் எஸ்டி 180. சரியா. நெக்ஸ்ட் ட்ரிபிள்இல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசியில் 198, பிசி 198, பிசிஎம் 195, எம்பிசி 196, எஸ்சி 190, எஸ்சிஏ 175, எஸ்டி வந்து 170. இந்த இசி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸும் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இசியில் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓசியில் 199, பிசி 198.5, பிசிஎம் 197, எம்பிசி 197, எஸ்சி 191, எஸ்சிஏ 190, எஸ்டி வந்து உங்களுக்கு 177. அப்புறம் இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓசி 192, பிசி 189, பிசிஎம் 188, எம்பிசி 188, எஸ்சி 178, எஸ்சிஏ 165 அண்ட் எஸ்டி வந்து 160. நெக்ஸ்ட் ஐடி, இது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் ஓசியில் 199, பிசி 198.5, பிசிஎம் 198, எம்பிசி 198, எஸ்சி 192, எஸ்சிஏ 177 அண்ட் எஸ்டி வந்து 182.
நெக்ஸ்ட் ஒன் மெட்டீரியல் சயின்ஸ். இதுவும் வந்து உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஓசியில் 188, பிசி 181, பிசிஎம் 183, எம்பிசி 178, எஸ்சி 170, எஸ்சிஏ 172, எஸ்டி வந்து 140. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது. இங்கிலீஷ் மீடியமுக்கு பார்த்தீங்கன்னா ஓசி 195, பிசி 193, பிசிஎம் 191, எம்பிசி 191, எஸ்சி 182, எஸ்சிஏ 165 அண்ட் எஸ்டியும் 165. இதே நீங்கள் தமிழ் மீடியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓசி 180, பிசி 175, பிசிஎம் 175, எம்பிசி 166, எஸ்சி 165, எஸ்சிஏ 140 அண்ட் எஸ்டி வந்து 130. நெக்ஸ்ட் மைனிங் இன்ஜினியரிங். ஓசி வந்து 187, பிசி 181, பிசிஎம் 172, எம்பிசி 174, எஸ்சி 170, எஸ்சிஏ 162 அண்ட் எஸ்டி வந்து 155. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். ஓசி 185, பிசி 178, பிசிஎம் 182, எம்பிசி 178, எஸ்சி 163, எஸ்சிஏ 140 அண்ட் எஸ்டி 137. ஸோ நெக்ஸ்ட் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் பேக்கிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி 181, பிசி 171, பிசிஎம் 172, எம்பிசி 171, எஸ்சி 162, எஸ்சிஏ 130 அண்ட் எஸ்டி வந்து 120. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஓசி 190, பிசி 186, பிசிஎம் 185, எம்பிசி 182, எஸ்சி 171, எஸ்சிஏ 165 அண்ட் எஸ்டியும் 165. சரியா? ஸோ இது மினிமம் கட் ஆஃப். உங்களுக்கு இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா சேஃப்டியான கட் ஆஃப். கண்டிப்பாக இந்த காலேஜில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு கீழே கம்மியாக போகும்போது we have to wait. இந்த ரேங்க் லிஸ்ட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா ஒரே ஸ்டூடெண்ட் டிஃப்ரெண்ட் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்து தான் நம்ம எந்த காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது பிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜில் ஏதோ ஒரு கோர்ஸ் எனக்கு கிடைச்சா போதும் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான மினிமம் கட் ஆஃப் என்னன்னு சொல்லி பாருங்க, 171. ஸோ பிசி கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் 171 கட் ஆஃப் உங்களுக்கு இருந்தால் போதும். கண்டிப்பாக இந்த கேம்பஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைக்கும். அதே நீங்கள் பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மினிமம் கட் ஆஃப் என்னன்னு சொல்லி பாருங்க, 172. பிசி வந்து 171 வருது மினிமம் கட் ஆஃப். பிசிஎம் வந்து 172 வருது. ஸோ நீங்கள் நிறைய நமக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய கோர்ஸுக்கு தான் வந்து அதிகமான கட் ஆஃப் தேவை. இந்த காலேஜில் ஏதோ ஒரு கோர்ஸ் எனக்கு கிடைச்சா போதும் கண்டிப்பாக. ஏன்னா பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய காலேஜஸில் நமக்கு ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தோம்னாவே போதும், நல்ல ஜாப்ல நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். ஸோ அப்படின்றப்ப நமக்கு இங்கே உங்களுக்கு மினிமம் 172. எம்பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு மினிமம் பாருங்க 171. எம்பிசி என்னதான் 171 தான். நெக்ஸ்ட் எஸ்சி பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 162 இருந்தால் போதும். அதே போல் எஸ்சிஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்சிஏக்கு 130 இருந்தாவே நமக்கு கிடைக்குது இந்த காலேஜில். அதே போல் எஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் 120 இருந்தாலே போதும். எஸ்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து இந்த காலேஜில் நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இது ஒன்றும் சும்மா நம்ம போட்டுறல, கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பாஸ்ட் இயர்ஸ்னுடைய எல்லா கட் ஆஃப் நம்ம அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த கட் ஆஃப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் கட் ஆஃபாக இருக்கும். இது மாதிரி இன்னும் வேறு எந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ எந்த காலேஜஸ்க்கு அதிகமான கமெண்ட் வருதோ அந்த காலேஜுக்கு கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். சரியா? ஸோ இந்த வீடியோ இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டேட்டா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அதோட லிங்க் கீழே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் நீங்கள் பிடிஎஃபாக கூட டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். சரியா? தேங்க்யூ.